இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். அதனாலதான் உங்க உணவு அரசியல், கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு. இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கு ஏற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க. இன்னைக்கு அதிலே துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகளை இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கார். அவரு பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சோரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது. அப்படிப்பட்டவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு. 2019 குடியுரிமை சட்டம் நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது. உறுதியா சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், அதிமுக ஆதரவு இல்லைன்னா அந்த மசோதா மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனா பழனிசாமி அவர்கள் அந்த சட்டத்தால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாஜகவுக்கு ஆதரவா அதிமேதாவித்தனமா சட்டமன்றத்தில் பேசினாரு. அவைக்கு இடம்பெற்றிருக்கு, மறுக்க முடியாது. 2020 அந்த சட்டத்துக்கு எதிராக வண்ணாரப்பேட்டையில முஸ்லிம் மக்கள் போராடினப்ப தடியடி நடத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இன்னும் சொல்லணும்னா அப்ப எதிர்கட்சியாக இருந்த நாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதிட்டோம், போராடினோம். ஆனா பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக அரசு தீர்மானம்